நகரத்தின் கான்கிரீட் பள்ளத்தாக்குகளை கீறியழிக்கும் சத்தத்துடன் ஒரு 20 அடுக்கு மாடி குடியிருப்பு கட்டிடத்தின் ஜன்னல்களில் இருந்து புகை சென்று திரண்டு வரத் தொடங்கியது. ஒரு காலத்தில் வாழ்க்கையின் சான்றான இந்த கட்டிடம் இப்போது விலங்கின் தாடைகளைப் போன்ற தோற்றத்தில் பரபரப்பான தீயின் அசூர சக்தியுடன் புகையையும் கொள்கலனையும் வானத்தின் பக்கம் வீசியது. சைரன்கள் கத்தின, மக்கள் கூச்சலிட்டனர், கீழே தெருவில் அலறல் நிறைந்தது. எரியும் பிளாஸ்டிக் மற்றும் மரத்தின் தடிப்பான கசப்பான நறுமணம் காற்றில் நிறைந்தது. மேலே அருகிலுள்ள அம்பரச்சாரியை சேர்ந்த ஒரு கட்டிடத்தின் ஓரத்தில் அமர்ந்திருந்த ஸ்பைடர்மேன் நடந்து கொண்டிருக்கும் விபத்தை கண்காணித்தார். அவரின் கண்ணாடிகள் சிறிது சுருங்கியபடி அவன் திடீரென காட்சியளித்தான். அவன் இதயத்தின் துடிப்பை உணர்ந்தான். நேரத்தை வீணடிக்க வாய்ப்பில்லை. ஒரே வேகமான அசைவில் அவன் ஓரத்தில் இருந்து குதித்து தீக்காவையை நோக்கி தலை தூக்கி இறங்கினான். அவன் விரல்கள் தன் வலை தூண்டுபவர்களின் மீது ஸ்பர்ச் செய்தது. அதே நேரத்தில் அவன் கட்டிடத்தை நோக்கி தள்ளப்பட்டான். அவசரமான ஒரு வேகத்துடன் சூழ்ந்து கொண்ட அந்த நிகழ்வின் தீவிரத்தையும் பொருத்தமாக ஒப்புக்கொண்டது. தீ ஏற்கனவே பல அடுக்குகளை பரவியிருந்தது. டஜன் கணக்கான குடியிருப்பாளர்கள் உள்ளே சிக்கியிருந்தனர். ஸ்பைடர்மேன் அருகே வந்தபோது அவன் பயந்த முகங்களை ஜன்னலில் அழுத்திக் கொண்டிருப்பதை பார்க்க முடிந்தது. அவர்களுக்கு பின்னால் கொந்தளிக்கும் கொழுந்துக்கள் உதயமாகிவிட்டது. அந்த வெப்பம் தூரத்தில் இருந்தபோதும் தாங்க முடியாதது. ஸ்பைடர் மேனின் உடை வழியாக மண்டியிருப்பதை அவன் உணர்ந்தான். அவன் விரைவாக செயல்பட வேண்டும் என்பதை அறிந்தான். அவன் 10வது மாடியில் ஒரு ஜன்னலை உடைத்து உட்புகுந்தான். ஜன்னல் தகர்த்துகளின் துண்டுகள் அவனைச் சுற்றி முற்றிலும் வெடித்தன. அறை புகையால் நிரம்பியிருந்தது. அவன் தன் முகமூடியால் வாயு சுத்தப்படுத்த முயற்சி செய்தபோது அவன் முன்னோக்கி தள்ளி கொண்டிருந்தான். ஒரு குடும்பம் 4 பேரும் ஒரு மூலையில் அடைக்கலமாக இருந்தனர். அவர்களின் கண்கள் பயத்தால் பெரியவாக இருந்தன. தாயார் தன் 2 குழந்தைகளை பிடித்து கொண்டிருந்தார். அவரின் குரல் உதவிக்காக அழைத்ததால் திகைப்பாக இருந்தது. பயப்படாதீர்கள், நான் இங்கு இருக்கிறேன். ஸ்பைடர்மேன் கூச்சலிட்டான். இடர்பாடுகளை மீறியும் அவன் குரல் நிலையானது. எனக்கு அருகில் இருங்கள், நாம் இங்கிருந்து வெளியேறுவோம். அவன் 2 குழந்தைகளையும் எளிதாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கையும் கீழே தொங்க வைத்தான். பெற்றோருக்கு பின்பற்ற அழுத்தம் கொடுத்தான். நெருப்பு உயிர் பெற்ற ஒரு உயிரினம் போல அலறியது. ஒவ்வொரு நொடிக்கும் அருகில் நகர்ந்தது. மாடி தாங்கும் அளவு தீயின் கோபத்தில் சுழன்று சாய்ந்தது. ஸ்பைடர்மேன் குடும்பத்தை ஜன்னலுக்கு அழைத்துச் சென்றான். ஒரு கை அசைவுடன் ஒரு வலைநூலை எதிர்கட்டிடத்தின் மேல் தள்ளினான். வலியமாக பிடியுங்கள், அவன் கூறினான். பிறகு அவர்களை கொந்தளிக்கும் அடுக்குமாடி வீட்டு முற்றத்திலிருந்து வெளியில் தள்ளினான். காற்று அவர்கள் முகங்களில் கடத்தி கொண்டது மற்றும் சில நொடிகளில் அவர்கள் பாதுகாப்பாக ஒரு அருகிலுள்ள கூரையில் இருந்தனர். ஸ்பைடர்மேன் குடும்பத்திற்கு ஒரு விரல் வெளிப்படுத்தல் கொடுத்தான். பின்னர் மீண்டும் போரில் இறங்கினான். அவன் நம்ப முடியாத வேகத்தில் நகர்ந்தான். கட்டிடத்தின் வழியே சிவப்பான மாயவனாக காட்சி கொடுத்தான். ஒவ்வொரு முறையும் அவன் யாரேனும் சிக்கியிருப்பதைக் கண்டால் மூச்சு விடுவதற்காக போராடும் ஒரு வயதான பெண், விழுந்த மலையணையில் சிக்கியுள்ள ஒரு இளைஞன், பெற்றோரிலிருந்து பிரிந்த ஒரு குழந்தை, ஸ்பைடர்மேன் ஒரு அறுவை சிகிச்சையாளர் போன்ற துல்லியத்தையும் கவனத்தையும் கொண்டு செயல்பட்டான். தீவினைகளின் வழியாக தன் வலைகளைக் கொண்டு அவர்களை பாதுகாப்பாக வெளியே எடுத்தான். அவன் வெப்பத்திற்கு, புகைக்கு மற்றும் அவனை தடுக்க முயற்சித்த பயத்துக்கு எதிராக போராடினான். 14வது மாடியில் அவன் வேறுபட்ட அழைப்பு கேட்டு பயத்தில் திகைத்தது. ஸ்பைடர்மேன் படு விரைவாக நடந்து கொண்டான். அவன் மூச்சு சிக்கிக்கொள்ளும் விதமாக நெற்றியில் எரியும் காயத்தை பியாரித்து இருந்த போதிலும் அவன் அசைவுகள் தாராளமானவை மற்றும் வேகமானவை இருந்தன. அவன் கதவை தட்டி குடைத்தான். ஒரு இளம் பெண் ஒரு பூனைக்கு தழுவி நின்று அழும் கண்ணீரால் அவன் கண்களில் ஈரமாக இருந்தது. நெருப்புகள் அருகே வந்தன. அறை சாய்ந்து விழத்திரவாக இருந்தது.